ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடி விளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து மோனாக்கு வந்து உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ப்ரீதிங் இஷ்யூஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். செக்கிங் எல்லாம் பண்ணாங்க, ஒன்னே இல்லைன்னு சொல்லிட்டு அமிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் என்னன்னா மோனானால முடியல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாளே வந்து மறுபடியும் இன்னைக்கு வந்து உடம்பு முடியல. ஸோ அதே மாதிரி ப்ரீதிங் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்ச நாள் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. ஸோ சரியாவே எங்களால் இப்போல்லாம் வீடியோ எடுக்க முடியறது இல்லை. ஏன்னா ஹெல்த்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வெளியவோ போறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல. காலு கொலுசது கூட திருப்பி போனோன்னு பார்த்தோம். பட் முடியல. ஏன்னா போறப்ப கூட நம்ம லாஸ்ட் டைம் ஷாப் போனோம் இல்லைங்களா, அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணியிருந்தா போய் பாருங்க. ஸோ போயிட்டு நாங்கள் ஏன்னா கலெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணல. அப்போ கூட வந்து ரொம்ப ஸ்லோவா பொறுமையா தான் வந்து போச்சு. அன்னைக்கு கூட வந்து கொஞ்சம் லைட்டா எனக்கு முடியலன்னு தான் சொல்லி இருந்துச்சு. எப்படி இதை டீல் பண்ண போறோம் எல்லாமே வந்து வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் மோனாக்கு முடியல. நேற்று கொலுசு கட்டாம இதில் வந்து கொஞ்சம் ஃபீலிங் ஆயிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அடுத்த செகண்ட் டே நான் எப்படியோ சொன்னேன், அதுதான் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைக் ப்ரீத்திங் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ கீழே மம்மி டாடி ரூமில் வந்து படுத்துச்சு. ஆனால் இங்கே வந்து டோரு பக்கத்தில் வந்து வென்டிலேட்டர் ஜாஸ்தி ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ காற்று நல்லா அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து மோனா கூப்பிட்டு வந்து படுக்க வச்சுட்டுக்கிறோம். ஸோ பாவம் ஃப்ரெண்ட்ஸ், மோனாக்காக ப்ரே பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் இப்போது மந்த்து வர கிட்ட வரோம் மோனா ஹெல்த் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு சிரிச்சுக்கின்னு அப்படி இப்படின்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நிறைய பாவம் ரொம்ப ஃபேஸ் பண்ணுது, ரொம்ப வலி இருக்குது, எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணின்னு இருக்கு மோனா. ஸோ வந்து உங்களோட ப்ரேஸ் எங்களுக்கு தேவை. மோனாக்காக ப்ரே பண்ணுங்கள். மோனா ரெஸ்ட் எடுத்துங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஏன்ச்சிச்சு மோனா. ஸோ ஏன்ச்சிட்டு இப்போ தான் வந்து லஞ்ச் கொடுத்துட்டு போனாங்க. கீழே கூட வர முடியல, சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதான் நிறைய பேர் வந்து 8th மந்த்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பேஜாராகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதோ புள்ள கஷ்டப்படும் போதோ, இப்போயே இவ்வளோ கஷ்டப்படும் போதோ எனக்கு தாங்க முடியல. இன்னும் நீ உள்ளே போனீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும், மைக்காச்சு உழுதுருவேன்னு நினைக்கிறேன். சீரியஸாக அந்த சுச்சுவேஷனெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு இப்போயே உதருது, எனக்கே உதருது. ஆஹா, இப்போவே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உள்ளே போயிட்டு இது கத்திச்சுன்னா என்ன ஆகும்? கத்த மாட்டியா? கத்தக்கூடாதுப்பா, குட் கேர்ள் நீ. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி டேலண்டாகவே நல்லா இருக்கா? உனக்கோசரம் செஞ்சாங்க உன் வாய்க்கு தகுந்த மாதிரி சிக்கன்னு, அப்புறமா என்ன குழம்பு, பருப்பு குழம்பு. இந்த டைமில் வாமிட் பண்ணிட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கு. வாமிட் பண்ணோமா இல்லை பண்ணக்கூடாதுன்றியா? எனக்கு பரவாயில்லையா இருக்கு வாமிட் பண்ணான்ற. அது எல்லாருக்கும் அப்படி தான் இல்லை? அது நெஞ்சிலே இருக்கும் போது எடுத்துட்டா ஃப்ரீ ஆகிடும். காலைல என்ன சாப்பிட்ட? இட்லி. இப்போ வந்து வயிற்றுல இருக்கிற புல்லை எப்படி தரமா ஃப்ரெண்ட்ஸ், அது பிடிச்சிச்சுன்னா அலோவ் பண்ணுது, பிடிக்கலன்னா ஒரே கிக்கு எல்லாம் வாமிட் வந்துடும் வெளியோ. அதே மாதிரி நைட்டெல்லாம் ஆடிங்கிறது, தூங்க விட்றதில்ல அவங்க அம்மாவை, எட்டி விட்டுனுக்கோ. இது வந்து நைட்டில் முழிச்சுன்னு உட்காந்து இருக்கும். இப்படி டயர்டாகிற காரணமே வந்து நைட்டில் தூங்குறதில்ல, அதுதான் ஒரு காரணம். ஆமாம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தருது, 2:30 நம்ம அவேக்காக இருக்கணும். புள்ள வந்து கரெக்டாக 2 o'clock 2:30க்கு ஏஞ்சிக்குது குழந்தை. எட்டி விட்டுனுக்கோ. கை நம்ம வச்சாலே நம்மளுக்கு அது ஃபீல் ஆகும், டபா டுபீர்னு. சாப்பிடல, அப்படியே வச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடவே இல்லை. அப்படியே தான் ஜொரம் அடிக்குதா? ஜொரம் அடிக்கல, சரி கொஞ்சம் பார்த்து. இது மம்மிக்கே தெரியாதானே நான் வச்சுன்னுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்னன்னா மோனா காலைல நீங்கள் தான் படுத்துனுக்குது. ஸோ ஷாரன் வந்து அவங்க அண்ணியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதில்ல, கூடவே தான் இருப்பாங்க. சரியான டைம் பாஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும். என்ன ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காமிச்சுன்னு ஷாரன்னு, சின்ன வயசுலேருந்து என்னென்னவோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இப்போ காமிக்க போகிறான் ஷாரன்னு. ஷாரன் என்னென்ன கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னு. நானா
இது வந்து இதோ இங்க ஒரு கம்பலுக்கு தெரியுமா, அப்பா வந்து மம்மியோட டேடிக்கிறாரு இல்லையா, அவர் வந்து எனக்கு அப்பப்போ காசு தருவாரு. அதெல்லாம் சேர்த்து அவர் ஞாபகமா இருக்கட்டும்னு காது குத்தி கோல்டு வாங்கிக்கினேன். அதான் காமிச்சுன்னு இது இது ரெண்டுமே. இது வந்து ஒஞ்சிச்சு. நீதா அப்படின்னு போது ஒஞ்சி நான் எல்லாம் எம்எல்ஏ போடு. நீ எங்க போய் தொலைச்சிட்டு எனக்கு ஞாபகம் இல்லன்னு சொல்லிட்டு அடிக்கிறக்கு அந்த சும்மா இப்படி ஜோக்கு பண்ணுவே இல்லையா, பட் டச் ஆகி உயிந்து ஒஞ்சிச்சு. நான் நம்புற மாதிரியா இருக்குது. சரி ரியலா ஓகே. இது வந்து எனக்கு காது குத்தும் போது குத்துன கம்பல். இது இப்ப அதே வருஷம் போட்டோம். ஏன்னா வந்து எனக்கு குட்டி அது ஓகே. அதுக்கப்புறமா இதுவும் காப்புத்தா. இது ஏன் காப்பியாமா நீ வச்சுங்கிற? என் சைஸ் பாரு, என் கை சைஸ் பாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாரும் இந்த சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் போவாங்கதான்ப்பா. இது என்னோட காப்பு. அது நான் ஞாபகமா வச்சுக்கிறேன். நீ ஞாபகமா வச்சுங்கிற? இது உன் காசுல இருந்து எத்தனை? ஏன் காசா? உன் காசு மீன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ரக்ஷாபந்தன் கொடுத்த காசு இருக்கு என்கிட்ட. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் கேர்ள். காட்டு. இது எத்தனை? பத்ரோ நான்லாம் ஒரு பென்சில் ரப்பர் கூட ஒழுங்கா வச்சுக்க மாட்டேன். எனக்கு வந்து கீ செயின் கலெக்ட் பண்ண ரொம்ப ஆசை. வாங்குவேன் ஆனா யூஸ் பண்ண மாட்டேன். எரேசர்ல இருந்து வாங்குவேன் ஆனா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. இந்த நிறைய கலெக்டபிள்ஸ் இருக்கு எனக்கு. ஒண்ணும் அது என்ன செயின்? இது வந்து ஜவுமால. இந்த மாதிரி யாரோ டிஃபரெண்டா பார்க்க முடியாது. என்ன ஜவுமால? இது இருக்குது வேளாங்கண்ணிலேயே எடுத்துங்கறாங்களா? இல்ல இது கடல் எங்க கிடைக்காது. என்ன டிஃபரன்ஸ் அப்படி? அந்த முத்து இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேமரால புல்லரா தரதா? ஓகே. யார் வாங்கி கொடுத்தது இது? இது வந்து வீட்ல தான் வாங்குறோம். இல்ல அவ யார் என்ன செஞ்சாங்கன்னு அவ வந்து மெமரிஸ் வச்சுங்கறால. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து பயங்கர மெமரிஸ். எனக்கு வந்து ஈஸியா திங்ஸ் மறக்க முடியாது. அந்த மாதிரி அப்படி இருக்கிறவங்க தான் ஆவத்தான ஆளுங்கன்னு அர்த்தம். இந்த ரோசரி ஓகே. ரோம் நாட்டு தான். ஆமா. இது வந்து மாமி குத்துந்து ஓகே. மாமினா எங்க பாட்டி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க மாமின்னு கூப்பிடுவோம். ஆமா, அவங்க கிட்ட இருந்து மாமி வந்து என்ன பண்ணிச்சு, நீ வெச்சுக்கோ ஞாபகமான்னு எனக்கு குத்துச்சு மாமி. இதுல வந்து ஸ்மெல் செம்மையா வரும். ஊட்டு ரோஸ் வுட் நம்மள வச்சிருந்தா இல்ல மேல. ஆமா, அது ஸ்மெல் போயிடுச்சு. அது எங்க வாங்குனோம்? நம்ம வேளாங்கண்ணில. இது வந்து ரோம் தான். இங்க இருக்கு பாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் பாத்துக்கோங்க. அது மேட் இன் இட்டாலி. மேட் இன் இட்டாலி. மாதாதா? ஆமா. இது வந்து எனக்கு மாமி குத்துச்சு ஞாபகமா. நோட் சிலோன் கண்ட்ரியோட நோட். இது சிலோன் யார் உனக்கு கொடுத்தது? சிலோன் நோட் டாடி கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா. டாடியோட சொந்தக்கார டாடி குத்துக்கிறாரு. டாடி கிட்ட நான் வாங்கிக்கினேன். நீ ஆட்டியா போட்டேன்னு சொல்லி வாங்கிக்கினே இல்ல? இல்ல அவரே குத்துறாரு. ஐ அம் டேக்கிங் இன் சொல்லிடு. இல்ல சூப்பர். சிலோன். ஓகே. இது சிலோன் எந்த ஊர்ல இருக்கு சொல்லு பார்க்கலாம். ஏதோ ஒரு ஊர்ல. அதெல்லாம் தெரியாது. வாட் டு ஐ டெல் யூ? மீம்ல வச்சு போய்மனா நான் வாங்கிட்டு வந்தேன்டா. ஆமா, நான் வாங்கினேன்னு குத்துந்தா உனக்கு. அப்போ எப்போ வாங்கின இது? இது டேட் எல்லாம் இருக்குதா? ஒருவேளை டேட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரேட் இருக்கு 28 rupees. ரோசரி எல்லாம் அவ்வளோதான். 28 rupees ரெஜிஸ்டர் பண்றாங்களாமா. அதை விட காஸ்ட்லி எல்லாம் நிறைய பண்ணியாச்சு. இது வந்து தாத்தா வந்து லாஸ்டா குத்த நோட்டு என் கையில. எங்க தாத்தா குத்துந்தா? நம்ம தாத்தா இது வந்து ஆக்சுவலி புதுசா குத்தாரு. அவர் ஞாபகமா வச்சிருக்காரு. இது வந்து நீ குத்த ரக்ஷாபந்தனுக்கு ஃபர்ஸ்ட் நோட். இது நோட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்னா இது அந்த காலத்துல கொடுத்துக்கிறேன். நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதோ என்னால முடிஞ்ச ஒரு 100 rupees கொடுத்தேன். ஆனா போக போக ஜாஸ்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, சும்மா இல்ல 100 ரூபாய் இல்ல, போக போக ஜாஸ்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து மாமி ஃபர்ஸ்ட் கொத்த நோட். இது ஓகே. உனக்கு உன்னோட இதுக்கு வச்சுக்குமா? யார் அது அழகா இருக்கிறாங்க? யார் அது வாலெட்ல? நானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் தங்காச்சி பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நாங்க டாம் அண்ட் ஜெரியா இருந்தாலும் பர்ஸ்ல வந்து இந்த பர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப லக்கி பர்ஸ். ஏன்னா ஏன் போட்டது இல்ல அப்படி இல்ல. இது நான் எப்பயோ வேளாங்கண்ணில சின்ன வயசுல வாங்கினேன். ஆனா பயங்கரமா சேரும் இதுல எனக்கு. ஆனா நானும் ஒரு பர்ஸ் வச்சு இது வந்து கிழிச்சிட்டு கொடுக்குறது. ஓகே, ஆனா பயங்கரமா சேரும்.
அட்லீஸ்ட் இந்த பர்ஸ்ல வந்து 10,000 அட்லீஸ்ட் 1 இயர்க்கு சேர்த்து. ஆனா எனக்கும் எப்படி தருமா, இப்போ நான் கார் வாங்கின வரைக்கும் என் வாலெட் வரைக்கும் எங்க பாட்டி என்ன பிளஸ் பண்ணாதான் எனக்கு அது நல்லா இருக்கும். சரியா? என்ன பண்ணுவேன், சேர்த்து வச்சுட்டு மாமி கையால தான் இப்போ நான் வாலெட்டுக்கு இதுல நான் வச்சுக்கிறேன்ல, நீ கூட கேட்டல என்னங்க இன்னும் கிழிச்சு போய்க்குது இந்த வாலெட்டை வச்சுக்கிறீங்கன்ட்டுன்னு. அந்த வாலெட்ல வந்து எங்க பாட்டி பிளஸ் பண்ணிட்டு அவங்க கையால ஒரு அமௌண்ட் வைக்குவாங்க. அது வச்சுட்டோன்னா அது கம்மியாகாது அந்த வாலெட்ல. நானும் ஒரு வாலெட் வச்சிருந்தேன், செம்மையா செலவு. 50 ரூபா செலவாச்சுன்னா 100 ரூபாய் அதுக்குள்ள வந்துரும். ஆமா, அந்த மாதிரி வச்சிருந்தேன். சோ அந்த லக்கு ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து ப்ளீஸ் அந்த வாலெட் குடுறின்னு வாங்கிட்டான். கார் கூட வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வாங்கணும்னு போய் பிளஸ் பண்ணின்னு வந்து அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்ன முடியல. இன்னும் முடியல ஷார் இந்த ஸ்டேஷனரி. இது என் டான்ஸ் கிளாஸ் ஐடியா. இது வந்து என் ஸ்கூல் ஐடி. ஓகே, இது நானே தான் வச்சிருக்கேன். இது வந்து என் ஃபர்ஸ்ட் ஃபோன். இது நான் கூட தான் வச்சிருக்கேன். இது பின்னால வந்து அப்பாது பஜித் போட்டோ இருக்கும். அது அப்பத்துல இருந்தே இருக்கு. இதுல இது யூஸ் ஆவறது இல்லையா ஃபோன்? ஆனா பண்ண மாட்டாங்க. சில பல ஐட்டங்கள் சில பல டேட்டா இருக்கும். அப்படி வச்சுங்கற செகண்ட் ஃபோன் வந்து அதனால தான் எங்களுக்கு லாஸ் ஆகுது. போட்டு வாங்குனீங்கன்னா காசு வேஸ்ட் பண்ணுறது. என்கிட்ட வந்து கீ செயின் பயங்கரமா இருக்கும். இதுலலாம் கூட ஏன் கீ செயின் அது இப்பெல்லாம் எடுக்க முடியாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷாரன் ஒரு முழு சந்திரமுகியா மாறின திறந்ததை பாருங்க. பாருங்க இந்த கிச்சனை பாருங்க. இது 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணு வந்து எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணிச்சு. பேர் சொல்ல விரும்பல, பேரும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த பொண்ணு என் பர்த்டே கொடுத்த கிஃப்ட் இது. இது இப்போ கேஜிஎஃப்ல வாங்கின கிஃப்ட். இது வந்து வேளாங்கண்ணில வாங்கினேன். இன்னும் எங்க போனாலும் நான் ஒரு கீ செயின். அது யாரோட கை சொல்லு? இது தார் இல்ல, தானோஸ். இல்ல நான் வந்து மார்வல் அவெஞ்சர்ஸ் வந்துச்சு வாயில தார். அதுதான் கேட்டேன். தானோஸ் அவெஞ்சர்ஸ் சொல்ல வந்து தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மோர் ஐட்டம் வந்துக்குது. சுட வந்து இறங்கிக்குது. இது வந்து ஷாரனே செஞ்ச ஹாட். யாருக்குமா ஹாட்? அது ஸ்கூல் டைம்ல இருக்குமா? என்ன எதுல செஞ்சுக்கிறது? அது பேப்பர்லையா? கேஜி கார்டு இதா? அது அந்த ஃபிஷ் இதுன்னு வாங்கல, என்ன அது? ஃபிஷ் ஃபயர். அது வேற. இது வந்து என்ன பேப்பர் தெரியுமா? அது கேஜி கார்ட்போர்ட் பேப்பர், கலர் பேப்பர் கட் பண்ணி ரவுண்ட். எந்த ஸ்டாண்டர்ட் இது? ஆர் ஷாரன் மரியா ஸ்னேஹா 8th A, ரோல் நம்பர் 380. ஐயோ போதண்டா, தாகவடியிலனால. ஐயோ எல்லா நம்பர் எழுதிச்சுக்கிறான். இது வந்து என் ஸ்கூல் டைம்ல நான் ஐயோ இதெல்லாம் உன் புருஷன் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஷாரனோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் யாருன்னா வர வேண்டியவங்க தெரில, யாருன்னா பார்த்துன்னு இருப்பாங்க பாருங்களேன். தாமஸ் அல்வா எடிசன் ஷாரன். தாமஸ் அல்வா எடிசன் என்ன ஒரு கண்டுபிடிப்பு. ஐயோ என்ன ஒரு கண்டுபிடிப்பு. அவளே சாக்காயிட்டா. பண்ணப்போ ஃபெயில். என்ன ஒரு கண்டுபிடிப்பு. அவள தாமஸ் அல்வா எடிசனை மிஞ்சிட்ட சரண். ஆமா சரண், அப்பப்போ கரண்ட் வேஸ்ட் ஆகுது. கரண்ட்டுக்கு கட் ஆகும் போதும். தாமஸ் அல்வா எடிசன் நீங்களா? இல்ல பக்கத்துல இருக்காரு. போதும் விட்டுருங்களே. இது நம்ம நாய் பெல்லு. அடுத்தது இது வந்து என் பேர் ஸ்டாம்ப். ஓகே, இப்படிதான் ஏமாத்துறது. லேபிள் அடிக்க வேணாமா? அந்த எனக்கும் இது ஆர் ஜான் கிளின்டன் கூட இருக்குது. இது என்கிட்டயே இருக்குது. இதெல்லாம் வேலைக்கடியில் வாங்குவோம் அந்த காலத்தில். பா அதில் வராது, சிக்கன் வராது. இது வந்து சென்னையில் வாங்கினோம் நான். இது அமுத்த நாள் லைட் வரும், இப்போ வரதில்ல, இதாயிடுச்சு. இது பிதுக்குனா உன் கண்ணு மாதிரி வரும். இதோ நான் பாரு இவ்வளவு வருஷமா உஷாரா வச்சுக்கிறேன். இந்த பாலெல்லாம் இப்ப கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. என்ன பால் இது? ஓ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் யார் பாத்துக்கிறீங்க சின்ன வயசுல சொல்லுங்க. நான்லாம் வாங்குவேன். இதோ இடி போட்டா விட பவுன்ஸ் ஆகும். எங்கடா போட்ட? சூப்பர். அது எனக்கும் பிடிக்கும் அந்த பால் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ மேலே வந்துட்டோம். ஸோ ஈவினிங் வந்து மம்மி என்ன சொல்லுவீங்க நீங்கள் உங்கள் ஊரில்? வேச்சக்கல்லையா? நாங்கள் கலாக்கான்னு தான் சொல்லுவோம். அவுச்சக்கல்லை வந்து கொடுத்துருக்காங்க. நல்லதுதான், சாப்பிடணுமா? ஓகே, சாப்பிட்ரு.